இந்த பார்வதியும் கமருதீனும் உண்மையிலே லவ் பண்ணிருக்காங்க போலங்க. நான் கூட இதை சும்மா உள்ள வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட்டுக்காக பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். இப்போ வெளியே வந்து நேற்று பிக் பாஸ் கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சிருச்சுல. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த போட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க க்ளோஸா இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன், அந்த ஃபினாலே வரைக்கும் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ளோஸா இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படி காமிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அப்படி இல்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போதைக்கு நீங்களே சோஷியல் மீடியால பார்த்திருப்பீங்க, நிறைய போட்டோஸ் வந்து இந்த ஆஃப்டர் பார்ட்டி, அதாவது பிக் பாஸ் செட்டுக்குள்ள அந்த பார்ட்டிலாம் இருக்குல்ல. ஸோ அங்க வந்து போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய லீக் ஆகுது. ஸோ அந்த இதுல பாத்தீங்கன்னா எனக்கு அதை பார்க்கும்போது பார்வதி கமருதீனும் உண்மையிலே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது என்ன மேட்டர் அப்படின்றது வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து எபிசோட்லயே சாண்ட்ராவும் பார்வதியும் மாறி மாறி ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்களே, மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆயிட்டாங்களே. ஸோ அதை வந்து பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இது கூடவே பார்வதியோட பிஆர் டீம் தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துங்கடா, போதும்டா, ஷோ முடிஞ்சிருச்சுடா, ஏன்டா நிறுத்த மாட்டீங்க? இன்னும் ரியல் வின்னர் பாரு, ரியல் வின்னர் பாரு, ரியல் வின்னர் பாரு. டே என்னடா முடிஞ்சிருச்சுடா. அதாவது ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போனப்பயும் உனக்கு நிறுத்தல, ரெட் கார்டை திருப்பி வாங்க, ரெட் கார்டை திருப்பி வாங்க அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருந்தானுங்க. சரி ஓகே, அது மட்டும் தான் கதறானுங்கன்னு பார்த்தா இப்போ ஷோவே முடிஞ்சு போச்சு. இல்ல ரியல் வின்னர் பாருதா, ரியல் வின்னர் பாருதா, சரி வச்சுக்கோங்கடா, ரியல் வின்னர் பாருதா, ஓகேவாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னுமாங்க பார்வதிக்கு இந்த மாதிரி இது பண்ணுவானுங்க. ஷோ முடிஞ்சு போச்சுங்க, முடிஞ்சிட்டு எல்லாம் கப்பை வாங்கிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 50 லட்சத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வின்னர் பாரு, ரியல் வின்னர் பாரு அப்படின்னு கானா வினத்து கூட இப்படி சொல்லுங்க. ஆக்சுவலாக உண்மையில இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யாரும் ஆயிருப்பானா, கானா வினத்தும் ஆயிருப்பாரு. அவரோட டீம் கூட யாருமே சொல்ல, அது அவரு கூட எங்கேயுமே நான் வின்னர் அப்படின்ற மாதிரி எங்கேயும் சொல்லிக்கல. ஆனா இந்த இடத்துல இந்த பார்வதியோட டீம் பண்ணும்போது எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தோணுது, என்னடா ரியல் வின்னர், என்ன ரியல் வின்னர்? ஆக்சுவலாக நேற்று வந்து பார்வதி ஐ எம் பேக் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டென்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டீம் எடுத்து பயங்கரமா எடிட் பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கண்டென்ட்டுக்காக தான் அதெல்லாம் பேசுன மாதிரி இருந்தது. இன்னொன்று நேற்று அந்த இடத்துல சாரி ஒன்று கேட்டாங்களே, அது கமருதீன் பார்வதி கமருதீன் மேட்டருக்கு அப்புறம் வரேன். முதல்ல இந்த சாண்ட்ராவும் பார்வதியும் சாரி கேட்டுக்கிட்டாங்களா, அதாவது பார்வதி வந்து சாண்ட்ராட்ட சாரி கேட்டாங்க. சாண்ட்ரா உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் சாரி அப்படின்ற மாதிரி கேட்டாங்களே. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, பார்வதி வந்து ஜெனியூனா சாரி கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா அது உண்மை கிடையாது. ஏன்னா இதே பார்வதி தான் என்ன பண்ணாங்கன்னா, சாண்ட்ரா பத்தி தப்பு வர மீம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து ஸ்டோரியில போட்டாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க பேசுனது வெளியே, அதாவது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணி பேசல, அவங்க வந்து மற்றவங்க பேசுனது எடுத்து அவங்க ஸ்டோரியில் ஆட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பார்வதி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நேற்று வந்து திடீர்னு சாரி கேட்டதை பார்க்கும்போது நிறைய பேர் கூட நம்பியிருப்பீங்க, அதாவது பார்வதி வந்து உண்மையில ஜெனியூனா சாரி கேட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பார்வதி ரொம்ப கிளவருங்க. விஜய் சேதுபதி அடிக்கடி சொல்லுவார்ல, பார்வதிக்கு மூளை அதிகம். உண்மையில சொல்ற அந்த பொண்ணுக்கு மூளை இருக்குது, ஆனா அது வந்து கொஞ்சம் கிறுக்குத்தனமா யோசிக்குது, அதுதான் அதுக்கிட்ட இருக்க பிரச்சனை. மற்றபடி ஓரளவு கொஞ்சம் கரெக்டாக யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ டெவலப் ஆகிடும். ஸோ இது எல்லாமே பார்க்க தான் பக்கா ஸ்ட்ராட்டஜி ஸ்கிரிப்ட். அதாவது நீங்க போங்க சாரி கேளுங்க, கொஞ்சம் வன்மங்கள் குறையும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி சாரி கேட்டு ஒரு க்ளோசர் கொடுத்து முடிச்சிட்டீங்கன்னா எல்லாரும் மறந்துடுவாங்க அப்படின்றது நெக்ஸ்ட். என்னதான் நீங்க சாண்ட்ரா பத்தி வெளியே அதாவது வெளியே நீங்க ஸ்டோரியில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி பத்தியே கழுவி ஊத்துற மாதிரிலாம் ஸ்டோரி போட்டுருந்தாங்க. ஸோ இவ்வளோ வேலையும் பார்வதி பண்ணிட்டாங்க. ஆனால் நேற்று பண்ணிட்டு இதெல்லாம் போயிட்டு அப்படியே ஒண்ணுமே இல்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. அதுதான் சொல்றேன், பார்வதி ரொம்ப கிளவர் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஐம் பேக் அப்படின்ற மாதிரி சொன்னது எல்லாமே அங்கே எடிட்டுக்கு தான். ஸோ அது எடிட்டை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. ரியல் வின்னர் பாரு பாத்தீங்களாடா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி சேனலும் கொஞ்சம் அல்பத்தனமாக தான் பண்ணுச்சு. ஏன்னா பார்வதி கமருதீனுக்கு வந்து ஒரு ஸ்கோப் ஒன்று கொடுத்தாங்களே, இவங்க ரெண்டு பேரும் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவங்க லைவ் எல்லாம் போட்டு, இன்ஸ்டாகிராம் லைவ் எல்லாம் போட்டு, அதாவது ஷோ போயிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா லைவ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஹைப் ஏற்றுறதுக்கு இதெல்லாம் பண்ணாங்களே. அது சேனல் எப்பவுமே ஒரு சீப்பான வேலை தான். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேனல் எப்பவுமே அப்படி தான் பண்ணும். அது உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்த மேட்டர் ஆகட்டும், இந்த மேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எது வந்து எங்கேஜிங்க ஆடியன்ஸை உள்ள இழுக்குமோ அது எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீனை கூப்பிட்டது வந்து ஆக்சுவலாக விஜய் சேதுபதி அவரோட கால் தான் அது. ஏன்னா பார்வதி கமருதீன் வரணும் அப்படின்ற மாதிரி அவரோட கால் தான், அவரோட இன்வைட் தான் போயிருக்குது. ஸோ அப்படின்னும் போது இவங்க வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இதை எப்படி மெட்டீரியலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க சேனல் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுச்சு. ஆனால் என்ன மேட்டர்னா, இவ்வளோ பண்ணியும் கிராண்ட் ஃபினாலே மொக்கையாக தாங்க போச்சு. ஆக்சுவலாக ஃபினாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினாலே ஒரு சீசன் மாதிரி இல்லை, ஒரு எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலே எபிசோடு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி பயங்கர ஹைப்பாக இருக்கும். ஆனால் சுத்தமாக ஹைப்பே இல்லை. ஏன்னா கண்டஸ்டன்ட் வந்து பொட்டன்ஷியலாக எதுவும் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. கானா வினோத் ஒரு பர்ஃபார்ம் பண்ணாரு, ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீமையும் கழுவி தான் ஊற்றிக்கிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டன்ட் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு கொஞ்சம் தூக்கி வச்சு மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசாக ஹெவியாக எதுவுமே இல்லை. அதனாலே இந்த ஃபினாலே வந்து கொஞ்சம் மொக்கையாக போச்சோன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் வாட்டர்மெலன்லாம் டான்ஸ் ஆட வச்சா யாரா பாப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பார்வதி கமருதீன் இவங்களுக்கான ஸ்கோப் கொடுத்து இவங்களை வச்சு பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஏற்றணும்னு நினைச்சாங்க. அதுவும் வேலைக்கு ஆகலை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சொல்ல, பார்வதி கமருதீன் இவங்க ரெண்டு பேரும் அந்த லைவ்லேயே பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்துருப்பாங்க, ஷோ நடந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரே சோஃபால ஒன்றா தான் உட்காந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதிக்காக கமருதீன் பார்வதி வரத்துக்கு முன்னாடியே விஜய் சேதுபதி பேசியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு அதெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு என்ன சார் சொல்லுவீங்க, அதாவது இது மாதிரி
ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. எனக்கு அதை பார்க்கும்போது அப்பயே டவுட் வந்தது, ஒருவேளை இதுங்க ரெண்டு வெளியே போய் நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்வதி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தாங்களே. ஸோ அப்போ கொஞ்சம் தோணுச்சு, ஓகே ரெண்டு பேரும் இதுதான் போல அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் ஒரு விஷயம் என்ன, ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க ஒன்னா, ஸோ அப்படின்றதுனால அப்படி இருக்காங்க அப்படின்னும் போது. ஆனால் இப்போ ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆச்சு. அந்த ஃபோட்டோஸில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பார்வதியும் கமருதீனும் க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதை பார்க்கும்போது கானா வினோத் படிச்சு சொன்னார், டே கமருதீனே உனக்கு புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கானா வினோத்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, ஏன்னா கானா வினோத்தும் சரி திவ்யாவும் சரி ஒரு விஷயத்தை மட்டும் போஸ்ட்ல சொல்லி அனுப்பிச்சாங்க, இதோட விட்டுருன்னு. அவன் வாழ்க்கை அழிச்சதே நீதாண்டி. அந்த வீடியோ இன்ஸ்டாகிராம்ல அவ்வளோ ட்ரெண்டிங். அதாவது கானா வினோத்தோட டைலாக் இருக்குல்ல, அவன் வாழ்க்கை அழிச்சதே நீதாண்டியா, அவன் உங்ககிட்ட பேசி ஒன்று ஒரு மாதிரி பண்ணிட்டாடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சம வைரல் அந்த ஒரு ஆடியோ கிளிப்பு. ஸோ அதை வச்சு எத்தனை பேர் ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அவ்வளோ வைரலான ஒரு மேட்ரு, அது உண்மையிலே இம்பார்ட்டன்டான மேட்ரு. ஸோ கானா வினோத் அவ்வளோ எமோஷனலாக சொல்லியிருப்பாரு. கமருதீன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காத்துல கரையை விட்டான் அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆயிடுச்சு. ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம், நல்ல விஷயங்க, பார்வதிக்கு கமருதீன் மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்க, கமருதீனுக்கு பார்வதி மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ மற்றவங்களுக்கு நல்லது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் யோசிக்க தோணுது, என்னதான் இவங்க வந்து இவ்வளோ கிரிட்டிசிசம் இவ்வளோ ஹேட் ரேட் எல்லாமே பார்த்துருந்தாலும் அவங்க பிஆர் டீம் வச்சு முட்டு கொடுத்த பார்வதி அவங்க பிஆர் டீம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புஷ் பண்ணிட்டாங்க. கமருதீன் அவரோட பிஆர் டீம் வச்சு ஒரு மாதிரி புஷ் கொடுத்துட்டாரு. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹேட் ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஹேட் ரேட்டாக இருந்ததுல. ஸோ பார்வதி மேலே இப்பயும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணாங்களே, அது உண்மையிலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நார்மலாக மற்றவங்களால இது இவ்வளோ பெருசெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, உடஞ்சிருப்பாங்க. ஆனால் பார்வதி கொஞ்சம் கூட உடையலைங்க. அவங்க அதுதான் சொல்லணும், அங்கே தான் மூளை வேலை செய்து வெளியே வந்தாங்க. ரெட் கார்டு வாங்கிட்டு இப்போ என்ன, இப்போ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிஆர் டீம் ஆக்டிவேட் பண்ணு, மொத்தமாக நம்மளை ப்ரொமோட் பண்ணு, அதாவது விஜய் டிவி தான் தப்புன்னு சொல்லி டிஆர்பிக்காக பண்ணிச்சுன்னு சொல்லி, அதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பண்ண சம்பவம் அதை விட்டுட்டு இதுக்காக தான் விஜய் டிவி பண்ணிச்சு, பிளான் பண்ணி பண்ணிச்சு, சாண்ட்ரா நடிச்சு என்ன ஏமாத்திச்சு அப்படி. அதாவது சாண்ட்ரா நடிச்சாங்க உண்மைதான், விஜய் டிவி டிஆர்பிக்காக பண்ணிச்சு உண்மைதான், அது எல்லாமே நடந்தது. ஆனால் அதை தாண்டி பார்வதி பண்ண சம்பவத்தில் ரெக்கார்டு கொடுத்தது. இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறைச்சு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து மாற்றினாங்களே. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளவரான ஒரு மைண்டு வேணும். அது வந்து பார்வதி சூப்பராக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இப்போ வரைக்கும் புலம்புறானுங்க, ரியல் வின்னர் பாரு எம்மாடி முடியலடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த சாண்ட்ரா பார்வதி மேட்டரும் சரி, பார்வதி வந்து மன்னிப்பு கேட்டாங்க, சாண்ட்ரா வந்து கட்டி பிடிச்சாங்களே, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது சாண்ட்ரா என்னமா இப்பயுமா நடிச்சிட்டு இருக்கு, ஏன்னா உனக்கும் பார்வதி மேல காண்டு இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ அந்த ஃபினாலே ஸ்டேஜ்லேயும் வந்து எதுக்கு இப்போ நான் ஹக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ வெளியே போகும்போது காலில் வந்து ஒருத்தன் கதறான், மன்னிப்பு கேட்குறான். அப்போ வந்து சரி ஓகேடா அப்படின்ற மாதிரி வார்த்தை சொல்ல முடியல. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகே பார்வதி வந்து அந்தளவுக்கு நெகட்டிவாக இல்லை, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து, அது வெளியே போயிட்டு உள்ளே வந்தோடனே பார்வதி நீ இல்லாமல் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், உன்னை மிஸ் பண்ணுறேன், வருத்தப்படுறேன் அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க சாண்ட்ரா. அதை தான் ஃபினாலே ஸ்டேஜ்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஜெனியூனான ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதனால தான் யாருக்குமே மக்களுக்கு வந்து பெருசாக கனெக்ட் ஆகல போல இந்த சீசனு. ஃபினாலே ஸ்டேஜ்லேயும் வந்து ஏமாது. பார்வதியை பொறுத்த வரைக்கும் உணர்ந்து சாரி கேட்குறாங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இல்லை, ஏன்னா அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை பார்த்தாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படின்னும் போது அவங்களும் சும்மா பேச்சுக்குன்னு ஒரு சாரி கேட்குறது, இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுக்குன்னு ஒரு ஆக்டிங் போடுறது, அப்படிதான் ரெண்டுமே இருந்தது. இதை தாண்டி எனக்கு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வன்மங்கள் இதெல்லாம் இருந்தாலும் பார்வதி கமருதீன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கப்பலாக அவங்க வந்து உள்ள சொல்லிட்டாங்க, லவ் எல்லாமே இருந்ததுன்னு சொன்னாங்களே. ஸோ இது எல்லாமே அந்த ஷோவோட முடிஞ்சிடும்னு நினச்சேன். ஆனால் இப்போ இந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஓகே இதுக்கப்புறமும் இது கண்டினியூ ஆகுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது கண்டிப்பாக கானா வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் பிடிக்காது, அது விஷயம். இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது அவங்களுக்கு வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து இல்லை சரிப்பட்டு வராது, கமருதீன் வந்து பார்வதி கூட இருந்தால் நல்லா இருக்காது, பார்வதி கமருதீன் கூட இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி தோணுதா? ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை.